ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் நீ என் தாசன் என்று எவ்வளவு பாசத்தோடு அழைக்கிறார் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மிகவும் வேதனையோடு கவலையோடு இருக்கலாம். நீங்கள் உழைக்கிற உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போனது போல தோன்றலாம். உங்களோடு படித்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களை விட முன்னேறி சென்று வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருக்கலாம். நீங்களோ இன்னும் ஆரம்பித்த இடத்திலேயே ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு, தேவைகளோடு, சரீர பலவீனத்தோடு, வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நேரம் வந்திருக்கிறது. அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். விசுவாசியுங்கள். யோவான் 9 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்புறம் போகையில் பிறவை குருடனாகிய ஒரு மனிதனை பார்க்கிறார். அங்கிருந்தவர்கள் ஆண்டவரிடம், போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று பதில் சொல்கிறார். அதுவும் அல்லாமல் சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவனும் போய் கழுவுகிறான். என்ன ஆச்சரியம்! அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம், நீங்கள் விரும்பும் அற்புதம் பல வருஷங்களாக நடக்காமல் இருக்கலாம். உங்களோடு இருப்பவர்களும் சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கத்தினரும் கூட, இவள் செய்த பாவமோ, இவள் பெற்றோர் செய்த பாவமோ, யார் செய்த பாவமோ தெரியவில்லை, இவளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, அவளுக்கு குழந்தை பாய்க்கவில்லை, அவனுக்கு வியாதி சுகமாகவில்லை, இப்படி உங்களுக்கு நடக்காத காரியத்தை சொல்லி காட்டி உங்களை வேதனைப்படுத்தலாம். ஏன் நீங்களே கூட உங்களையே நொந்து கொண்டு, நான் செய்த பாவம் தான் என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறது என்று பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கலாம். அது உண்மையல்ல. பிறவி குருடனின் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்கு இதுவரை நல்லது நடக்காமல் இருந்ததற்கு காரணம் தேவனுடைய மகிமை உங்களில் வெளிப்படுவதற்காக மட்டும்தான். கர்த்தரை விசுவாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிச்சயம் மாறும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உங்களை சுகமாக்கினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் நிச்சயம் அறிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் இந்த கால தாமதங்கள். கர்த்தர் உங்களில் நிச்சயம் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் சாட்சியாக நிறுத்துவார். இது நிச்சயம் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய கேள்வி, ஆண்டவர் பிறவி குருடனை எந்த குலத்திற்கு அனுப்பினார்? ஏ பெதஸ்தா குலம், பி யோர்தான், சி கிபியோன் குலம், டி சீலோவாம் குலம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.